ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக மல்லிகைப்பூ செடியை எப்படி பதியம் போட்டுருந்தா பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ராமேஸ்வரம் மல்லி, 2 அடுக்கு ராமேஸ்வரம் மல்லி தான். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த்தியான பிளான்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூத்த அந்த கம்பு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்ம எடுத்து விட்டுறணும். அடிக்கடி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இது சூப்பராக வளர்ந்து வந்துடும். இப்போ இதில் பதியம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முத்தின தண்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தண்டை எடுத்து நம்ம பதியம் போடலாம். இல்லாமல் இலை மூலமாகவும் இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து பதியம் போட்டு சூப்பராக வளர்த்தெடுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நடத்தி கரெக்டாக சக்ஸஸ் ஆன பிறகு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கம்பை தான் நம்ம கட் பண்ணி சூப்பராக பதியம் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து பதியம் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இலையும் இதுலேருந்து ஒரு தண்டும் எடுத்து நட போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், இதுலேருந்து நான் கம்பு வந்து ஒரு கம்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல், நார்மலான மண், கொஞ்சம் மாட்டுச்சாணம் உரம் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் ஒரு கம்பு நட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இன்னொரு பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அதில் வந்து ஒரு இலையை தான் எடுக்க போகிறேன் இதுலேருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கணுவும் இருக்கணும், அந்த இலையும் இருக்கணும், அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆன பிறகு உள்ளது. இது வந்து ஒரு கம்பு நட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தழுத்து உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கிட்டத்தட்ட இது வந்து இந்த மாதிரி வளர்த்தெடுக்கிறதுக்கு எனக்கு 2 months கிட்ட ஆச்சு. இப்போ சூப்பராக வளர்ந்து வருது. இன்னொன்று நம்ம வந்து இதுவும் வந்து கம்பு நட்டோம் இல்லை, ஒரு கப்பில், அந்த கம்பில் நட்டது தான் இவ்வளோத்துக்கு வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இதோட க்ரோத் வந்து நான் வெயிலில் வைக்கலை. ஸோ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இது வந்து இலையில இந்த பதியம் போட்டு வளர்த்தது. இப்போ பாருங்கள் சூப்பராக அதோட க்ரோத் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.